வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மினிமம் நீங்கள் 12th பாஸ் ஆகி அதுக்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க் ரேஞ்சுக்கான போஸ்டிங் தான் இப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது டெம்பரரி பேஸோ கான்ட்ராக்ட் பேஸோ கிடையாது, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். எலிஜிபிள் தான், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. எந்த விதமான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. இதுக்கு பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 25,000 பர் மந்த்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு 38 மாவட்டம் சேர்ந்த ஆண் பெண்கள் சொல்லி யாருனாலும் விண்ணப்பிக்கலாம். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணுற மேல் கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும் தான் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விதமான கேட்டகரியிலேருந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பர்சனல் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர், இதுக்கு ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பர் டிவிஷன் கிளர்க், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லோயர் டிவிஷன் கிளர்க், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற இதுக்கான சேலரின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜாப் கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 35,000 இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 இருக்கும். அதுக்கப்புறம் அப்பர் டிவிஷன் கிளர்க் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 இருக்கும். லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பேசிக் சேலரியாக வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4/3/2024 வரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அவங்க அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த வெப் அட்ரஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் விருப்பம் தகுதியாக இருக்குங்க, இவங்க சொல்லியிருக்க டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் அதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசி லோயர் டிவிஷன் கிளர்க், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் +2 பாஸ் ஆகிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன படித்தாலும் சரி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ரெண்டில் ஏதாச்சும் ஒரு டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப்பிங் ஸ்பீட் எல்லாமே உங்ககிட்ட கண்டிப்பாக இருந்தால் மட்டும் தான் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் மினிமம் 27 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா எலிஜிபிள் தான், அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். நீங்கள் எனி டிகிரி என்ன குரூப்னாலும் சரி ஒரு டிகிரி முடிச்சிருந்து ப்ளஸ் உங்கள் டைப்பிங் எல்லாம் தெரியும்னா நீங்களும் எலிஜிபிள் தான், அதுக்கு நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 வயசுக்குள்ளே இருந்தீங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎன் ஸ்டெனோகிராஃபர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் +2 படிச்சிருந்தால் போதுமானது, இதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கு ஈக்குவல்ட்டாக என்ன படித்தாலும் சரி இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டெனோகிராஃபியை தெரிஞ்சுக்கணும். அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீடு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான், அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் ஒரு 27 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா எலிஜிபிள் தான், அழகாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்கு ஷார்ட் ஹேண்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 30 வயசுக்குள்ளே இருக்கீங்க எலிஜிபிள் தான், நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் எப்படிலாம் நீங்கள் அப்ளை பண்ண சொல்லி டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.